நிறைய பேர் நினச்சிருக்காங்க நான் வந்து தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். ஸோ நான் வந்து ஐ ஈட் ஜங்க் ஃபுட், ஐ ஈட் ப்ராசஸ் ஃபுட். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அக்கேஷன் வந்து டெய்லி ஆயிருக்கு. ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தராங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, இந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்து முற்றிலும் தடை பண்ணிடலாம். நான் சொன்னால் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாரும். இந்த மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கு பிரியாணி தான். முன்னாடியெல்லாம் வந்து சோகமாக இருந்தால் தண்ணி அடிப்பாங்க, சந்தோஷமாக இருந்தால் தண்ணி அடிப்பாங்க. இப்போ தண்ணியை பிரியாணி மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்கன்னு ஸ்விக்கி ஆப்பே கன்சிடர் பண்ணிருக்கு. ஆமா, என்னப்பா சோகமாக இருக்க, யூ வாண்ட் ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் வேணுமா? ஒரு சீரியஸான ஒரு கேள்வி உங்கள் பேர் வச்சு கேட்க போகிறோம். மில்க்ன்றது வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சார்? மில்க் வந்து வெஜிடேரியன் தான். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் பால், அமலா பால். அமலா பாலா டாக்டர்? அப்போ அப்படி போடலாம், டாக்டர் பாலுக்கு பிடித்த பால் அமலா பால். ஐயோ, தமிழ்ல கொடுத்து. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering. யாருக்கு அவார்ட், என்ன மாதிரியான அவார்ட் அப்படிங்கறத எல்இடில பார்க்கலாம். Galata Health and Wellness Summit and Awards. Golden icon of inspiration, excellence in medical wellness. The award goes to Dr. Palaniyappan Manikkam, MD, MPH, Gastroenterology, Diplomate in Lifestyle Medicine. Congratulations, Dr. Palaniyappan Manikkam. Please do join us. டாக்டர் பால், ஆக்சுவலாக நான் உங்கள் ஃபேனு. உங்களை வந்து உங்கள் பேரே ஸ்டைலாக இருக்கே அப்படின்னு பார்த்தா பழனி அப்பன் மாணிக்கம் அதை தாங்க சொல்ல வரேன். சரி, ஏன் சார் பால்னு ஷார்ட்டாக வச்சுக்கிட்டீங்க? அமெரிக்காவில் வந்து டாக்டர் பழனியப்பன் சொல்லிட்டு இருந்தேன், அது ரொம்ப கொலர் பண்ணாங்க, கலாட்டா பண்ணிட்டாங்க. எப்படி உங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? அவங்க எப்படி சார் கூப்பிடுவாங்க உங்களை? பிளானி அப்பா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேலனே கூப்பிட்டு. சில பேர் பால் பாங்க, பால் ஊத்தாத வரைக்கும் சரி நீ என்ன பண்ணுறீங்க. நைஸ். ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எம்எல்ஏல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிட்டீங்க. மக்கள் மத்தியில் அந்த ஒரு வரவேற்பு எப்படி இருக்குது? ஏன்னா மக்கள் வந்து செம்ம உஷாராக இருப்பாங்க, எப்படி வேணால் மாறுவாங்க, கொஞ்சம் டேஞ்சரஸ் டைபாலிக்ஸாக சில நேரத்தில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அந்த விஷயத்தை? ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து I've seen your videos, உங்களை பார்த்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஐ கெட் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் என்னோட கலிஃபோர்னியா ஆஃபீஸில் உட்காந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்ப அந்த பேஷண்ட்டை மட்டும் தான் என்னால் ட்ரீட் பண்ண முடியும். இது வந்து சோஷியல் மீடியா மூலமாக இவ்வளோ பேரை வந்து ரீச் பண்ணுறப்ப அந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணால் ஃபேமிலியும் சேஞ்ச் ஆகிறது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு பியூட்டிஃபுல் திங். பட் பிஃபோர் தேட் ஃபஸ்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு கலாட்டா. ஏன்னா எங்கள் டாக்டர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி அவார்டு யாரும் கொடுத்ததே கிடையாது. பெருசாக ஹாஸ்பிட்டலில் வந்து கலாட்டா தான் பண்ணுவாங்க தவிர பெருசாக ஒன்றும். நான் நீங்களே வச்சு பாருங்களேன், கூகுள் ரிவ்யூலாம் போனீங்கன்னா கூகுள் டாக்டர் எடுத்து பாருங்களேன், மெயின்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறையா இருக்கும். ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் யாரும் வந்து டைம் எடுத்து பாசிட்டிவ் போட மாட்டாங்க, ரைட்? ஸோ அதனால் வந்து அப்ரிஷியேட்டிங் த குட் ஒர்க் தட் தே டூ is thank you so much for doing. Thank you, pleasure. And அதாவது உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய கட் ஹெல்த் பற்றி பேசியிருக்கீங்க இல்லையா? ஸோ கட் ஹெல்த் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி ஒரு சில விஷயம். ஸோ I'm thankfully I'm a gastroenterologist. ஏன்னா வந்து I am going to tell you that the only important organ in your body வந்து கட்டு தான். இங்கே ஒரு ரைவால்ரி நடத்துறோம் போல. கட்டை மட்டும் நீங்கள் கெட்டு போகாமல் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எல்லா சிஸ்டமும் வந்து it will be aligned அப்படின்னு சொல்லிட்டு recent research has been shown significantly. மெயினாக வந்து ஃபுட்டு தான். இப்போ அந்த உணவே வந்து அது உணவா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி நல்லாக்க பண்ணி
நம்ம கையில் கொடுக்குறப்ப அதுலேருந்து தான் டிசீஸ் ஆரம்பிக்குங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்டீங்க? இல்லை, நிறைய பேர் நினச்சிருக்காங்க நான் வந்து தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ நான் வந்து ஐ ஈட் ஜங்க் ஃபுட், ஐ ஈட் ப்ராசஸ் ஃபுட், பட் தி அக்கேஷன் இஸ் மச் லெஸ். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அக்கேஷன் வந்து டெய்லி ஆயிடுது, அதான் பிரச்சனையே இருக்குது. இப்போது என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர்லாம் வந்து என்னை பார்த்து பயப்படுவாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு, இதுக்கு வந்து நான் உயிரோடு இருக்க வேணாண்டா அப்படிம்பாங்க. அதுக்குதாங்க சாப்பிட்றதுலாம் கமெண்ட்ஸ் வரும். ரைட். ஸோ அதில் ஐடியா என்ன அப்படின்னா வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி நிறையா நமக்கு தேவையில்லாத சாப்பாடு நிறையா இருக்குது. எஸ்பெஷலி சென்னை மாதிரியான ஏரியாலாம் கேட்கவே வேண்டாம். நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்கன்னு ஸ்விக்கி ஆப்பே கன்சிடர் பண்ணிருக்கு. ஆமாம், என்னப்பா சோகமாக இருக்க, ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ட்டு. ரைட். இன்னும் உங்களுக்கே நீங்களே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் என்விரான்மெண்ட் வந்து விடாது. ஸோ அப்போ வந்து உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் ரீவயர் பண்ணணும். அந்த பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் ரெப்படிஷன். யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது தப்பு 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 அப்படின்னு சொன்னா தான் 100 ஐட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஐட்டத்தையாச்சும் நீங்கள் வந்து சும்மா விடுவீங்க. ரைட். இல்லாட்டி என்னோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நான் 100 தடவை சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் வந்து அந்த 2வது பரோட்டாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிப்பார் அப்படி. ஓகே. அண்ட் உங்கள் வீடியோஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் மேண்டேட்ரி எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அதை பண்ணுறது. ஈஸியாக ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் அதை பண்ணுறது சொல்கிறதுக்கு. 12 hours 8 மணி நேரம் தூக்கத்திலே போயிருமேம்மா, மிச்சம் 4 hours தான் இருக்கு சார். அதுக்காக தான் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், நைட் கிரேவிங்ஸ். அதனால அலாரம் வச்சு நைட்டு 1 மணிக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க சார் இவங்களாம். நான் இல்லை சார், போய் சொல்கிறான் இவன். இல்லை, ஏன் அப்படின்னா நம்மளோட எவ்ரிடே 24 மணி நேரம் நம்ம நடக்கிறோம், பேசுகிறோம், நீங்கள் ஆங்கர் பண்ணுறீங்க, பியூட்டிஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செல்ஸ் தேவை. இந்த செல் வந்து எவ்ரிடே 10% ஆஃப் த செல்ஸ் ஆர் கெட்டிங் டேமேஜ்டு. இந்த 10% செல்லை வந்து நம்ம திருப்பியும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட்டு கட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். அந்த கட்டுக்கு ஒரு 12 மணி நேரம் கூட நம்மளால் ரெஸ்ட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அது பாவம், அது என்ன தான் பண்ணும். இப்படி போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆணியே பிடுங்க வேணான்னு படுத்துக்கணும். சரி, நீங்கள் உங்கள் வீடியோ பார்க்கும் போதே கட்டுக்கு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்வாருன்னு நல்லா தெரியுது சார். எக்ஸாக்ட்லி த வேர்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களால் கட்டுப்படுத்த முடியல, அதுதான் எங்கள் கட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு 10 எத்தனை மணி சாப்பிடுவீங்க? நைட்டு ஒரு ஷார்ப்பாக 10க்குலாம் சாப்பிடுவோம் சார். இல்லை ரெக்கார்ட்லாம் பண்ணல, சொல்லுங்கள். உண்மையில் ஒரு 9:30 10 o'clock. 10. ஓகே, 10 PM. அடுத்த நாள் காலையில் எத்தனை மணி சாப்பிடுவீங்க? அடுத்த நாள் காலையில் ஒரு 10. நான் கேட்டதுக்கான சொல்கிறேன். இல்லை சார், அவ்வளோதான், தூங்கிடுவோம், எழுந்து கிளம்புவோம். ஏமாத்துறான் இவன். அந்த மாதிரி காலையில் காஃபி நோ காஃபி, அதெல்லாம் காஃபிலாம் அவன் சேர்க்கல. நடுவில் அந்த ஐஸ்கிரீம் சேர்க்கல டாக்டர் அவன். நடுவில் அப்புறம் அந்த நைட்டு பிரியாணி சேர்க்கல. கரெக்ட். நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலையில் 10 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம வெறும் பிளாக் காஃபி, லெமன் வாட்டர் அந்த மாதிரி குடிச்சு ஸ்டார்டிங்கில் அது பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம எதில் வந்து அஃபெக்ட் ஆகணும்னா அந்த காலையில் இருக்கிற ஃபில்டர் காஃபி, அது குடித்தாதான் நம்மளோட பாடியில் உள்ள அகலமும் மூவ் ஆகும். அதில் வந்து அந்த ஒரு டெம்டேஷனை ஃபில்டர் காஃபி வேணான்னு சொல்ல, ஃபில்டர் காஃபியை கொஞ்சம் தள்ளி குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காஃபி வந்து ஹீரோவா வில்லனா சார்? காஃபி இஸ் குட், ஓகே, இஃப் யூ ட்ரிங்க் இன் த மார்னிங் அண்ட் நாட் வித் இன் யோர் ஃபாஸ்டிங் விண்டோ. ஸோ பிளாக் காஃபி இஸ் குட் பட் நாட் வித் மில்க் அண்ட் சுகர். ஓகே சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நகைச்சுவை சினிமா சம்மந்தப்பட்டு சொல்லுவீங்களா, அதனால் நீங்கள் ஹீரோ வில்லன்னு கேட்டதால அதை சார்ந்து சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோனா யார்? இந்த ஃபுட்டு தாங்க அந்த ஒரு ஹீரோ. தயிர். தயிர். தயிர் சூப்பர். மிகப்பெரிய வில்லன். உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் என்ன? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய வில்லன் வந்து தமிழ்நாட்டில் பிரியாணி தான். அடடா, இதுதான் பிரியாணி ஹஸ் பிகம் an emotional food. எஸ். ஆனால் இப்போ அதிகவாட்டி இப்போ ஒரு வருஷம் நியூ இயர் அப்போ யார் என்ன விஷயங்கள் சாதிச்சாங்கன்னு தாண்டி ஸ்விக்கி சொமேட்டோ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விடுறாங்க. அதிகமாக ஆர்டர் செய்தது 1 கோடி பிரியாணி, 400 கோடி பிரியாணின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வில்லன்களை வாங்கிட்டே இருக்குமே, பரவாயில்லையா? ஆமாம், இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து சோகமாக இருந்தால் தண்ணி அடிப்பாங்க, சந்தோஷமாக இருந்தால் தண்ணி அடிப்பாங்க. இப்போ தண்ணியை பிரியாணி மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி அடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ஆனால் பிரியாணியை வந்து அமௌண்ட் இவ்வளோ சாப்பிட்றது தப்பு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து வரவே இல்லை. அதனால சும்மா பாம்பெல்லாம் பார்த்துக்கலாம், பிரியாணி சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஸோ ஒரே ஒரு டிப்பு, இனிமே நம்ம வந்து அடுத்த பிரியாணி சாப்பிட்றப்ப எவ்வளோ பிளேட் இருக்கோ அந்த பிளேட்டை அப்படியே பாதியாக பிரித்து ஒரு பாதி எனக்கு, ஒரு பாதி உங்களோட சோல்மேட்டுக்கு
ஓகே, பாதி பாதியாக குறைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே சார், வில்லன் பற்றி பேசிட்டோம். அப்படியே அந்த ஒரு ஹீரோயின் எப்போவாச்சும் லைட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓவராக சில டைமில் ஓவர் டூம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். ஐ திங்க் சில பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்ல, ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தோன்னு வந்து அந்த லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வந்து கடலை மிட்டாயை சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கடலை மிட்டாய்க்கு பதிலாக ஒரு டார்க் சாக்லேட்டை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணோம்னா கட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி கட்டை வந்துடும். சூப்பர் சார். அதே போல் ஒரு காமெடியன், என்னென்ன காமெடியன் எதனால் சொல்கிறேன்னா, இவர் வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஆனால் இவர் உங்கள் கட்டுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அப்படி ஒரு காமெடியன்னா யார் சார்? நான் சொன்னால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸ்லீப், தூக்கம் தான் நம்ம வந்து தேவையில்லடா, அது பார்த்துக்கலாம். நீங்களா நைட் எத்தனை தூங்குவீங்க? எங்க சார் தூங்க? நைட்லலாம் எல்லாம் ஃபோன் பேசிட்டு இப்போலாம் ஒரு 1-1:30 தான் சார் கலாட்டாக்காக உயிரை கொடுக்குறான் சார், தூங்காம வேலை பார்க்குறான். அதில் பயங்கர கலாட்டா நடக்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எம்எல்ஏ உட்காந்தாங்கல்ல, அவங்களும் என்ன சொன்னாங்க, டாக்டரோட ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நைட்டு தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த நைட்டு பார்க்குறதோட எஃபெக்ட் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1/2 மணி நேரம் நம்ம பார்க்குறோம்ல, அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மீ டைம். அது அப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நமக்குன்னு ஒரு மீ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மீ டைம் ஆக்சுவலி இட் இஸ் டேமேஜிங் மோர் தேன் யுவர் லெஷர்லி டைம் வாட் யூ திங்க் ஆஃப். ஓகே. ஸோ அதனால ரீல்ஸ் பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் விட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை மண்டை கீழே வச்சாலே அந்த காமெடி பீஸ் ஸ்லீப்பு உங்களுக்கு அவ்வளோ இன்புட் தரும். அவ்வளோ அண்டர் ரேட்டடாக நம்ம நினச்சிட்டோமா அந்த தூக்கத்தை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அதாவது எனக்கு ஒரு கேள்வி, உங்கள் பேர்லேயே பால் இருக்கனால இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியான கேள்வி தான் சார். சரிங்களா? நிறைய பேர் உங்களை கிண்டலாக கூட சொல்லியிருப்பாங்க, சார் பால்ன்றாங்களே, ஆவின் பால், ஆரோக்கிய பால், இதெல்லாம் வந்து காலங்காலமாக கிண்டலாக பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சீரியஸான ஒரு கேள்வி உங்கள் பேர் வச்சு கேட்க போகிறோம். ஆமாம் சார், அதாவது மில்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்கு இல்லையா? ஸோ மில்க்ன்றது வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சார்? மில்க் வந்து வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் தான். ஸோ மில்க்லேயே வந்து ஆல்மண்ட் மில்க் இருக்கு, ஓட்ஸ் மில்க் இருக்கு, என்னென்னமோ மில்க் இருக்குல்ல, எந்த மில்க் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்? ஸோ மில்க் வந்து நீங்கள் குடிக்கிறப்ப நம்ம ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ட்ரிங்க் மில்க் அதர் தேன் தே மாம் ஈவன் இன் அடல்ட்ஹுட். ஓகே, நம்ம கவுஸ் மில்க் குடிக்கிறோம், அது மில்க் குடிக்கிறோம். அந்த மில்க்கை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் கால் லாக்டேஸ். அந்த லாக்டேஸ் வந்து கட்டில் தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு தாண்டி அந்த என்சைம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அப்படி கம்மியாகிறப்ப நீங்கள் மில்க் குடித்தா திடீர்னு வயிறு உப்புறது, வயிறு வலிக்கிறது, டயரியா போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். வி கால் இட் அஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு மில்க் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் பால், அமலா பால். அமலா பாலா டாக்டர்? அப்ப அப்படி போடல, டாக்டர் பாலுக்கு பிடித்த பால் அமலா பால். ஐயோ, தமிழ்ல கொடுத்து ஆல்மண்ட் பால் சார், ஆல்மண்ட் பால் தான் சார், மாத்தி சொல்லிட்டேன், சாரி சார். Thank you for giving the thumbnail சார். சார் அந்த ஒரு வகையில் கேட்கும் போது இப்போ இந்த ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருக்கு சார். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தராங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, இந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்து முற்றிலும் தடை பண்ணிடலாம், யாருக்குமே கிடையாது. இன்னொன்று கம்பல்சரி எல்லா வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இதை சாப்பிட்டே ஆகணும், அது ஒரு ரூல் போடுறீங்க. ஃபுட்டு வந்து கம்பல்சரியாக சாப்பிட்றது வந்து தயிர், நான் சொல்லிட்டேன்ல, தயிர். ஓகே, எல்லாம் இல்லாட்டி பழைய சோறு. ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பா டெய்லி சாப்பிடணும். ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி. எவ்ரிடே ரூல்ஸ் சாப்பிடணும். ஓகே, எது பேன் பண்ணணும்? இந்த பேன் பண்ணுறது வந்து நான் சொன்னால் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாரும். இந்த மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கு அண்ணா நகர் பக்கம் போனோம்னா ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையிலேருந்து அப்படியே லைன் ஃபுல்லாக பிரியாணி தான். நைட்டு சாப்பிட்றதே தப்பு, அதில் நைட்டு இவ்வளோ பிரியாணி சாப்பிட்றது அதோட தப்பு. ஐ திங்க் வாட் வி ஷுட் டூ இஸ் தட் ஃபுட்டை வந்து பேட் ஃபுட்டு குட் ஃபுட்டுன்னு பார்க்காம அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இப்போ எனக்கு செகண்ட் ரூல் கொடுத்தாங்கன்னா, ஒரு பிரியாணி இப்போ ஆர்ஆர் பிரியாணி இருக்குது, தலப்பாக்கட்டி பிரியாணி, தேர் கம்பீட்டிங் வித் ஈச் அதர் டு கிவ் மோர் பிரியாணி, ரைட்? அதே ப்ரைஸுக்கு நமக்கு இவ்வளோ பிரியாணி கிடைக்குது. எனக்கு ரூல் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆர்டருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தடை பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு கொடுத்து மிச்சம் உள்ளதுக்கு வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்டோ ஒரு ஹெல்த்தி இது கண்டிப்பாக கொடுத்தோம்னா ஹெல்த் கேர் எக்ஸ்பென்ஸ் கம்மி ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அப்பனா டாக்டர் பால் பிரியாணி அப்படின்னு நீங்களே ஒன்று ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பாதி பாதியாக கொடுத்துருங்க சார். பால் மட்டும் தான் இருக்கும், ஏன்னா பாதி தான் கொடுப்போம். மிகப்பெரிய வில்லன் வந்து தமிழ்நாட்டில் பிரியாணி தான். பிரியாணி சொன்னார்ல, இன்னைக்கு நைட்டு போறீங்க, 1.5 பிரியாணி வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க. மசில் ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ மசில் உங்களுக்கு நல்லா இருந்தால் பிரியாணி அதிகமாக சாப்பிடலாம். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents
Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, சென்னை அண்ணா சாலை. Special partners, Kolattur Babu Catering.